தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த கடகத்துக்கு தாய்மை உள்ளம்ங்கிறது நிச்சயமாக பொருந்தும். ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் கொண்டவங்க. இந்த ராசிக்கு குரு அதிசார பயிற்சி கொடுக்கும் யோகம். அதிசாரம் வேறு எந்த ராசியும் நடக்கலைங்க, உங்கள் ராசிக்கு குரு வரார், குரு பயிற்சி நடக்குது. உடனே சந்தேகம் வந்துட்டு, எப்படி குரு பயிற்சி இப்போ தான் நடந்தது அப்படின்னா, மே மாதத்தில் நடந்த குரு டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டு உங்கள் ராசிக்கு வரார். உங்கள் ராசிக்கு செய்யும் அற்புதத்தை சுற்றி பார்ப்போம். குரு உங்கள் ராசிக்கு வந்தது மட்டும் 5, 7, 9ஆம் பாவத்தை வலுப்படுத்துகிறார். இப்போ குரு நின்ற இடம், அந்த இடத்துக்கு கொஞ்சம் இதை கொடுப்பார், அதையும் பேசுவோம். அப்போ விரயமெல்லாம் லாபமாக மாற காலகட்டம் வந்தாச்சு. இது பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த கடகராசி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் நாலேஜபிளான ராசிங்க. இன்ஃபர்மேஷன் நிறைய கையிருப்பு இருக்கும். ஒன்று இவங்களுக்கே தகவல் தெரிஞ்சிருக்கும், இல்லை யாருக்கு கேட்டால் தகவல் தெரியும். இந்த மன்னனுக்குண்டான மதிநுட்பம் சொல்லுவோம். இவர்கிட்ட கேட்டால் வேலை நடக்கும், இவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதிகார பதவியில் இருக்கிறவங்க எல்லாமே இன்னும் இவங்களே அதிகார பதவியில் இருப்பாங்க. அதிகார பதவிகள் நண்பராக வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க பழகிற விதம் அப்படிங்க. விட்டு கொடுத்து போகும் தன்மைகள், இணங்கி நடத்தல், ஒரு நகைச்சுவை உணர்வு, அது நக்களும் நையாண்டின்னு சொல்லுவோம். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி யதார்த்தமாக இருக்குது. இந்த இவங்களுக்கெல்லாம் இப்போ தான் இந்த பாயிண்ட் சொல்ல முடியும். சார் எங்களுக்கெல்லாம் அந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தை சொல்லி தான் நம்பியிருக்க மாட்டாங்க. சிறப்பான காலகட்டம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அவரை அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு வழிவகை இருக்குது, அதையும் பார்ப்போம். ரைட். இப்போ குரு அதிசாரமாக வந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? புகழ் பெறுகிற காலகட்டங்கள். ஒரு பாப்புலாரிட்டி இருக்குங்க கடகராசிக்கு. ஒரு பாப்புலாரிட்டின்னு சொன்னால் அது முடியாது. வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில். இதே சினிமா துறையில் இருந்தால் பாப்புலாரிட்டி யோகம் எப்படி இருக்கும்? சினிமா சம்மந்தப்பட்டதில் இப்போ நாம் கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம், அவருக்கு கடகத்தில் குரு அதிசாரம் வரும், பாப்புலாரிட்டி வரும். அதே மாதிரி நிறைய இன்னொரு 2-3 ஸ்டார்ஸுக்கும் சொல்லியிருக்கோம். இந்த இதுக்கு பொலிட்டிக்கலில் நிறைய பேர் கடகமாக வருவாங்க, அவங்க பாப்புலாரிட்டி நிறைய பாப்புலாரிட்டி விட்டு வெளியே போய்ட்டு திருப்பி வருவாங்க. அந்த மாதிரி உங்கள் தொழிலில், உங்கள் பிஸ்னஸில், உங்களுக்கு உண்டான என்வரான்மெண்ட்டில் ஒரு பாப்புலாரிட்டி வருது. ஒரு அங்கீகாரம், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் இல்லையா? அவர் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஒரு ரெஸ்பெக்ட், அந்த நேரம் வந்தாச்சு. முதல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் விலகுவார்கள், நண்பர்கள் அதிகரிப்பாங்க. பிரச்சனைகள்லாம் சீவாகி காம்ப்ரமைஸ் ஆகுது. ராசி குடும்ப ரீதியாகவும் சரி, நண்பர்கள் ரீதியாக ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது. இப்போ வரும் திருமணத்தை பற்றி. திருமணம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு திருமணம் குருபலன் இருக்குது. இப்போ குருபலன் எங்களுக்கு உங்கள் சந்திரன் மேலே குரு போகுது, அதற்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்கறனால குரு பார்வை இந்த அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 3 வரைக்கும் குருபலன் இருக்கும் காலகட்டத்தில் திருமண வரன்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல வரன்கள் வருகிற காலகட்டங்கள். செய்த பரிகாரங்கள் பலிக்கும். மனதுக்கு பிடித்த அந்த ஸ்டேட்டஸ் வைஸு உங்களுக்கு எல்லா ஆங்கிள்லேயும் செட் ஆகும். இப்போ தாங்க ரொம்ப நாள் கழித்து நல்லாகும். இப்போ திருமணத்தில் மனக்கசப்புகள் ஏற்பட்டு பல பேர் இதாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒன்று சேர்வாங்க. இப்போ திருமணம் ஆல்ரெடி கல்யாணமாகி இருக்கிறவங்க இதானவங்க 2வது குழந்தைய கூட கருத்து வேறுபாடு. 2வது குழந்தைய கூட சின்ன சின்ன கருத்து வேறு மாறி சண்டை, குழந்தைகளிடம் சண்டை போட்டது அத்தனையுமே இப்போ இதாகுது. இப்போ தான் மெயின் சப்ஜெக்ட் வரும். சார் வேலை எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் உண்டு, வேலை பளு குறையும், உங்கள் கண்ட்ரோலில் வரும். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ராசி சொன்னிங்கன்னா இரவு நேரம், அதாவது நைட் நேரம், பகல் நேரம் 24 மணி நேரம் ஃபோன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. சனி ஞாயிறு கூட இந்த ராசிக்கு சொல்ல முடியல. மற்ற எல்லா நேரம் வேலை செய்கிறது. ஆஃபீஸில் அவ்வளோ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வேலை. அது குறிப்பாக கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், குழந்தைகள் நான் சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ வருத்தப்பட்டுச்சு அந்த கடகராசி. என் குழந்தைய முன்னேற்றிடணும், என் குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை அமையாதான், அப்படி அந்த குழந்தை சம்மந்தப்பட்டது. ஒரு சிலர் குழந்தை பிறப்புக்காகவே ரொம்ப எங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குமா சார் அப்படின்னு கேட்டவங்க ஒரு கடகராசி பார்க்கவே நமக்கு சங்கடமாக இருக்கும். நிச்சயமாக அதுக்குண்டான காலகட்டம்லாம் வந்திருக்கு. பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்து சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டுகள் கோச்சாரத்தில் சொல்லுவோம். இந்த கிரகங்களுக்கு ராகு கேதுகள் தொடர்பு வரும் காலகட்டத்தில் இந்த வைத்திய முறையை பார்க்கும்போது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் நிறைய ராசி ஜெயிச்சிருக்கு. அப்படி ஏதாவது குழந்தை பிறப்புக்கு எதாவது பார்க்கணும் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற எண்களுக்கு ஜாதகம் பார்த்து தரலாம். சரி, இப்போ பொதுவாகவே ஜெயிக்கிற நேரம் வந்தாச்சு. குரு இடத்துல குழந்தைகளால் வெற்றி. இந்த கலைத்துறை, டான்ஸு, மியூசிக்கு, ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது. இப்போ தான் ஒரு சிலருக்கு மனக்கசப்பு, 2வது திருமணம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நடந்திருக்கு இல்லையா? அவங்களுக்கு 2வது திருமணத்துக்கு திருமண வாய்ப்பு வந்தாச்சு. அதுவும் இந்த பாவங்க ஒரு சிலர்லாம் அந்த குழந்தை இருக்கிற பெண்மணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுறாங்க.
2வது திருமணம் அது ஓகே. அந்த குழந்தை இருக்கிற அந்த ஆணோ பெண்ணோ இருந்தால் அவங்க வாழ்க்கைக்கு முடிவுங்கிற தீர்மானம் அது ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையாக இருக்கும். அவங்களுக்கே வாழ்க்கை அமையிற காலகட்டம் வந்திருக்கு. அப்போ நல்ல காலம் பிறந்தாச்சு. இப்போ தான் இந்த நேரத்தில் தான் பேசணும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, இந்த ராசிக்கு இப்போ இந்த அதாவது நெகட்டிவாக எத்தனை பாயிண்ட் சொன்னாலும் சில மாதங்கள் முன்னாடி புரிஞ்சிருக்கும். அதுவும் பிரச்சனை, இது பிரச்சனைன்னு சொன்னால் அத்தனையுமே இந்த ராசி செட் ஆகும். எனக்கு செட் ஆகுது நல்லது சொன்னால் பழிக்கலன்னாங்க. என்ன காரணம், ராசிக்கு 10ஆம் அதிபதி சில காலம் நீச்சமாக இருந்தார். எப்போ ஒரு 3 மாதம் 4 மாதமாக. அதுக்கு அடுத்து கேதுகிட்ட மாட்டினது. கேதுவின் பிடியில் இருக்கும் பொழுது தான் கசக்கி பிழிந்து விட்டது. வேலை சம்மந்தம் இல்லை, ஹார்ட் ஒர்க். 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம்னா 15 ரூபா கிடைச்சால் அதிசயம். கசக்கி பிழிந்தப்பட்ட கடகமாக இருந்தது. அவ்வளோ ஒர்க் பண்ணி மாற்றி திருப்பி அதே வந்து அது ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருந்தவங்களுக்குலாம் பாவம். ரியல் எஸ்டேட்டில் இருக்குது இல்லைன்னு ஏதோ ஒரு முடிவு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஃபாரின் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பண்ணவங்க அவங்களுக்குலாம் இதே நிலைமை தான். இப்போ தான் ஒரு கோல்டன் டைமாக செவ்வாய் அந்த பிடியிலிருந்து வெளியே போனான்னு டக்குன்னு பார்த்திங்கன்னா வேலை நடக்குது. டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அதிகரிக்கிறது. அப்புறம் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ஐடியாஸ் வந்தது. நிதிச்சுமைகள் குறைகிறது. எல்லாமே நல்லது வந்திருக்கு. இந்த டாக்ஸேஷனில் தான் இந்த ராசி போட்டு குழப்பிக்கிச்சு. டேக்ஸ் ஃபஸ்ட்டாக ஃபைல் பண்ணி மாட்டினது தான். ஒரு சில லேட்டாக போட்டு ஃபைன் பண்ணதும் உண்டு தான். டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ். வரி கட்டும் நபர்களுக்கு அது கொஞ்சம் கவனமாக இருங்க. திருத்தங்கள் ஏதாவது வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சூப்பர், வேகப்படுத்திக்கலாம், நல்லபடியாக இருக்குது. உங்களுக்கு கோல்டன் டைம். இப்போ இந்த நேரத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கு இந்த ராசி அடிக்கடி இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையை பற்றி கேட்குறாங்க. அரசு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா, வாழ்க்கையில் எங்களுக்கு நிரந்தர வீடு சம்மந்தப்பட்டது எப்படி, ராசிக்கு இப்போ வீடு சம்மந்தம் மாற்றலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இதுக்கும் மிதனத்துக்கும் வரும். இந்த வீடு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்குது. அகலக்கால் வைக்காமல் வீடு கைக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. இதுக்கு ஜாதகம் தசாபுத்தியும் பார்த்து தான் சொல்லணும். ஏன்னா வீடுங்கிறது சின்ன தொகை இல்லை. ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தோம் 100 200 செலவு பண்ணுங்கிற மாதிரி. ப்ராப்பர்ட்டிங்கிறது நமக்கு உடம்பு போட்டுருங்க, நம்ம அதை வாஸ்து பார்க்கணும், நிறைய விஷயம் இருக்குது. அதனால் பொதுவாக இந்த ராசி மட்டும் ப்ராப்பர்ட்டி வாங்கினால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த கடகம் மட்டும்தான். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கடகத்தில் தான் செவ்வாய் நீச்சம் பெறும். செவ்வாய் தான் நிலக்காரகன். இந்த கிராஸான சைட்டு ஃபஸ்ட்டு இந்த ராசி இடத்த மாற்றிடும். இந்த இடத்த மாற்றி அந்த இடத்த மாற்றி பலது பண்ணிடும். இதுவே கடகராசி கடகலக்கணம் ப்ராப்பர்ட்டி வாஸ்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஜெயிச்சிடும். அப்போ இந்த ராசியை மெயினாக பார்த்துக்கங்க. இதை பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டிய ராசிகள் இது ஒன்று. இதை விட்டுறக்கூடாது. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட இப்போ இந்த ஒரு வார்த்தை இருக்குது சொல்லிட்டு நிறைவான். திருமணம் சம்மந்தப்பட்ட பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தம் பார்த்தா கூட கட்ட ரீதியாக நாங்கள் பாருங்கள். மற்ற அம்சங்கள் தெளிவாக பாருங்கள். முகூர்த்த நாள் குறிக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்துக்காங்க. உங்கள் ராசிக்கு பொதுவாக ராகு கேது பயிற்சி அப்போ வந்ததுலேருந்து திருமண தடையாகவும் இருக்கும். அப்போ ராகு கேது பரிகாரம் பண்ணணும். இப்போ தான் கேள்வி வரும், எங்களுக்கு ஜாதகத்தில் ராகு கேது இல்லையே நாங்கள் ஏன் பண்ணணும்னு கேட்பாங்க. இப்போ தான் உங்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு 8ல் சனி போகும்போது சனிக்கு இப்போ கோயிலுக்கு பரிகாரம் பண்ணிங்க. அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் 8ல் சனி இருக்கா? அப்போ ஏன் சனிக்கு பண்ணிங்க? இப்போ சந்திரனுக்கு 8ல் போகும்போது சந்திரன் கூட சனி சம்மந்தப்படும் போது சனி பகவான் பரிகாரம் பண்ணிக்கிறீங்க. குரு 8ல் போனால் அஷ்டமத்து குருக்கு பரிகாரம் பண்ணிக்கிறீங்க. ராகு கேதுங்கிறது அதோட பவர்ஃபுல்லுங்க. ராகு சந்திரனுக்கு 2லையோ சந்திரன் கூடயோ கேதுவோ தொடர்பு ஏற்படும். ராகு கேத பரிகாரமோ சர்பம் சம்மந்தப்பட்ட பரிகாரமோ பண்ணும்போது தான் உங்களுக்கு அடுத்த வழி பிறக்கும். வெளிநாடு வெளி மாநிலம் ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது. ஆசிரியர் இந்த நர்ஸு டாக்டர் சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்குது. குழந்தை இந்த ட்ரீட்மெண்ட் குழந்தை சம்மந்தப்பட்டது, குழந்தை ஸ்கூலு காலேஜ் நடத்துகிறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கிறது. ஆபரணங்கள் சேரும் காலகட்டங்கள் உங்கள் ஜாதத்தில் அவங்க மனைவி வகையில் நல்ல யோகமாக இருக்குது. சரி, இதற்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ இந்த ராசிக்கு ஒன்று சொல்லிட்டு நிறைவுபடுத்துகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஹெல்த்து போட்டு குழப்பிக்கூடாது. இந்த இரவு நேரம் பகல் நேரம் இல்லாத ராசி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபுட்டில் அடிக்ஷன் வந்துடும். அதாவது ஒரு சில காஃபி சூப்பராக சாப்பிடணும்பாங்க. ஒரு சிலர் இந்த நான்வெஜ் சம்மந்தப்பட்ட நேரங்காலம் இல்லாமல் சாப்பிட்றது. இந்த நொறுக்கு திணி ஒருத்தர் இந்த கடகராசி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். நைட் 11 மணிக்கு மிச்சர் சாப்பிட்டுட்ருப்பார். அது சொன்ன என்ன இப்போ அதாவது ஒரு டூர் கீரில் போனோன்னா அதான் பஸ்ஸுலேயோ ட்ரெயினில் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். சார் என்ன தான் இல்லை பழகிருச்சும்பார். இந்த ஃபுட்டில் மட்டும் அந்த அடிக்ஷன் வெளியே வந்தாலே மாற்றம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன்.
உங்கள் ராசிக்கு திருச்செந்தூர் முருகர் ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தை இதில் வேலப்பர் முருகர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு டைம் போயிட்டு வாங்க. இந்த மாதத்தில் வெளிச்சம் சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.